அன்னம் சீரியல்ல இங்க நிலாவை காப்பாத்துறதுக்காக பல விதமான முயற்சிகளை பண்ணிட்டு தான் இருக்காங்க எல்லாருமே. இருந்தாலுமே நிலாவை காப்பாற்றவே முடியாது அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை தான் இங்க நிலவிக்கிட்டே இருக்கு. ஒரு பக்கம் பாத்தீங்கன்னா இந்த ரம்யாவோட அட்டகாசம் தாங்கவே முடியல. எப்படியாவது அந்த குழந்தையை இவங்க காப்பாத்திடவே கூடாது. அதுவும் முக்கியமா அன்னத்துக்கு இப்படி ஒரு பேர் கிடைச்சிச்சு அப்படின்னா ரொம்பவே அவ ஃபேமஸ் ஆயிருவா. இதெல்லாம் நடந்துடவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு பொறாமையில தான் இந்த ரம்யா சுத்திக்கிட்டு இருக்கா. அதனால அதை எப்படிலாம் கெடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி பிளான் பண்ணி தான் நிறைய விஷயங்கள் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இது அன்னத்துக்கும் சரி கார்த்திக்குக்கும் சரி ரெண்டு பேருக்குமே ரொம்பவே நல்லா தெரிஞ்சிருச்சு. இவ இங்க எதுக்காக இருக்கா, எதுக்காக இங்கனக்குள்ளேயே நம்மள சுத்திக்கிட்டு இருக்கா அப்படிங்கிற விஷயம் நல்லா தெரிஞ்சிருச்சு. ஏன்னா இது வரைக்குமே கூட இருந்த அந்த சரவணனை கூட காணோம். ஸோ கண்டிப்பா இதுக்கு பின்னாடி இந்த ரம்யா தான் இருக்கா அப்படிங்கிற விஷயத்த கூட அவங்க ரொம்பவே நல்லா தெரிஞ்சுக்கிறாங்க. இருந்தாலுமே சரி, இப்போதைக்கு அவளை நம்ம ஏதாவது பண்ணி ஒரு பிரயோஜனமும் கிடையாது. நமக்கு தேவை நம்ம குழிக்குள்ள இருக்கிற குழந்தைய காப்பாத்துறது மட்டும்தான் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கான முயற்சிகளை எடுத்துட்டு வராங்க. விஜி ஒரு வழியா கண் முழிச்சிடறாங்க. ஆனா விக்ரம்க்கு என்ன ஏது அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் வரைக்கும் சொல்லல. ஸோ விஜிக்கு எதுவும் இல்லை, அவங்க ஓகே அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவங்க முழிச்ச உடனே நிலாவை பத்தி கேட்டு ரொம்பவே அழுது ஆர்ப்பாட்டம் பண்றாங்க. என் குழந்தைய யாருமே ஏன் காப்பாற்ற மாட்டீங்க, அவளுக்கு என்னதான் ஆச்சு, அவளை காப்பாற்ற முடியுமா இல்லையா, மறுபடியும் நானே கூட போய் காப்பாத்துறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப தடவை கெஞ்சி பாக்குறாங்க. ஆனா அவங்களுக்கு இருக்கிற இப்போ பாடி கண்டிஷனை பொறுத்த வரைக்கும் மறுபடியும்லாம் அவங்களால ரிஸ்க் எடுக்க முடியாது. அது ரொம்பவே டேஞ்சர் அப்படின்னு சொல்றாங்க. அதே டைம் அந்த இடத்துல மழை வர போகுது அப்படிங்கறதுனால இன்னமும் பாத்தீங்கன்னா எல்லாருமே ரொம்பவே கன்ஃபியூஷன்லையும் அந்த குழந்தைய நம்ம உயிரோட காப்பாற்ற முடியுமா அப்படிங்கிற ஒரு பெரிய மனக்குழப்பத்திலையும் இருக்காங்க. இன்னொரு பக்கம் அங்க இருக்கக்கூடிய ஒரு சில மக்கள் பக்கத்துல உள்ள கோவில்ல போயிட்டு நீங்க சாமி கும்பிடுங்க, கண்டிப்பா அந்த அம்மா உங்களை காப்பாத்துவாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. இதனால அண்ணன் விஜய் ரெண்டு பேருமே வேக வேகமா ஓடி போயிட்டு அங்க பாத்தீங்கன்னா ஒரு புத்து மாதிரி இருக்கு, நாகமா புத்து. அங்க போயிட்டு ரெண்டு பேருமே ரொம்பவே பாத்தீங்கன்னா மனமுருகி வேண்டிக்கிறாங்க. என் குழந்தைய எப்படியாவது எனக்கு காப்பாத்தி கொடுத்துரு, என் குழந்தை எனக்கு வேணும் அப்படிங்கிற மாதிரி ரொம்பவே அழுது கேட்டுக்கிறாங்க. சோ அது மட்டும் இல்லாம இந்த பக்கம் குழிக்குள்ள பாத்தீங்கன்னா இது நிலா பாப்பா முன்ன விட இப்ப ரொம்பவே பயத்துல இருக்காங்க. ஏன்னா ஒரு தடவை அவளை எப்படியாவது தூக்கிடலாம் அப்படிங்கிற மாதிரி பிளான் பண்ணி சில செயின் எல்லாமே போட்டிருப்பாங்க. அவளுமே நல்லபடியா பிடிச்சுன்னு மேல வந்துகிட்டு தான் இருப்பா. சோ கொஞ்சம் தூரத்துல அவளால பிடிக்கவே முடியாம கை வலிக்கல அப்படியே விட்டுறதுனால மறுபடியும் அதே இடத்துல கீழே விழுந்துருவா. அங்க அந்த இடத்துல அந்த பாம்பு அப்படியே தான் இருக்கா. அது எந்த நேரத்துல எப்படி அட்டாக் பண்ணும் அப்படிங்கிறது தெரியாம எல்லாருமே ரொம்ப பயத்துல எவ்ரி டைமும் அந்த மானிட்டர்ல பாத்துக்கிட்டு தான் இருக்காங்க. இன்னொரு பக்கம் மழை வேற வரப்போகுது, அதுதாங்க பெரிய டேஞ்சரு. மழை வந்துருச்சு அப்படின்னா நிச்சயமா அந்த குழிக்குள்ள நிரம்பிடும். அப்ப அந்த குழந்தைய காப்பாத்துறது ரொம்ப ரிஸ்க் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. சோ இதனால எல்லாருமே அவ்வளோ பரபரப்பா இருக்காங்க. இந்த பக்கம் ரம்யாவை பார்க்கணும் அப்படின்னா அப்படியே மனசுக்குள்ள ஒரு சிரிப்பா தான் இருக்கு. ஒரு சின்ன குழந்தை உயிருக்கு போராடிக்கிட்டு இருக்கே அப்படிங்கிற ஒரு இது கூட அவளுக்கு சுத்தமா கிடையாது. தான் நினைச்சதை சாதிச்சிடணும், இந்த அன்னத்தை எப்படியாவது எல்லாரும் கேவலப்படுத்திடணும் அப்படிங்கறத மட்டும்தான் இவ நினைச்சுக்கிட்டு இருக்கா. ஏன்னா கேரக்டர்னே தெரியல, இவ்வளவு வேற ஊடலை கொண்டு இங்க நிக்க வச்சுட்டாங்க. அதுதான் இங்க கொஞ்சம் கூட நல்லாவே இல்லை. அவ இல்லாத போது கூட நல்லா போய்கிட்டு இருந்துச்சு. அவ வந்ததுக்கு அப்புறம் அவளை வேற ஊடலை காமிச்சு ரொம்ப வெறுப்பேத்திக்கிட்டு இருக்காங்க. தயவு செஞ்சு அவளை அங்கிருந்து வெளியே போக சொன்னா கூட ரொம்ப நல்லா இருக்கும். ஓகேவா? அது மட்டும் இல்லாம சரி நமக்கு இப்போ வேற வழி கிடையாது, யாராவது ஒருத்தவங்க ஹெல்ப் பண்ணியே ஆகணும் அப்படிங்கிற மாதிரி ரெண்டு பேருமே வந்துடுறாங்க. விஜயும் அண்ணமும் என்ன பண்றது, யாரை நம்ம இறங்க வைக்கிறது அப்படின்னு ஒன்றும் புரியலையே அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் மானிட்டர்ல பார்க்கும்போது நிலா முன்ன விட இப்போ ரொம்ப அதிகமா பயந்துட்டு அம்மா தயவு செஞ்சு என்னை காப்பாத்துமா, அம்மா ப்ளீஸ்மா எனக்கு பயமா இருக்குமா, நீங்க பாம்பு இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ தூரம் அந்த குழந்தை பாவம் கத்திக்கிட்டே தான் இருக்கு. இருந்தாலும் என்ன பண்ண முடியும், அந்த குழந்தை விழுந்ததுல இருந்து இப்போ வரைக்கும் அதே தான் கத்திக்கிட்டு இருக்கு. ஆனா யாருமே எதுவுமே பண்ண முடியாத ஒரு நிலைமையில இருக்காங்க. ஸோ இந்த நேரத்துல தான் அண்ணன் இதுக்கு மேல நம்ம பொறுமையா வெயிட் பண்ணக்கூடாது. அது மட்டும் இல்லாம இந்த ரம்யா சொல்றா அந்த குழந்தைய காப்பாற்றவே முடியாது, தேவையில்லாம போயிட்டு நீ அசிங்கப்பட்டு தான் வரப்போற அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. அது எல்லாமே மனசுல நினைச்சு பார்த்துட்டு அண்ணன் நம்ம கண்டிப்பா எடுத்த இந்த முயற்சியில தோக்கவே கூடாது. அது மட்டும் இல்லாம உள்ள கிடைக்கிறது ஒரு சின்ன உசுறு, அதுக்கு எந்த விதமான பாதிப்பும் இல்லாம நம்ம தான் கொண்டு வரணும். இங்க எவ்வளவோ தூரம் எவ்வளவோ பேர் முயற்சி பண்ணிட்டாங்க, இருந்துமே அவளுக்கு எதுவுமே பண்ண முடியாம ஒரு நிலைமையில இருக்கும். முக்கியமா அவ இப்படி ஒரு நிலைமையில இருக்கிறதுக்கு காரணமே நம்ம தான். ஸோ நம்ம தான் தைரியமா உள்ள இறங்கி போயிட்டு இந்த விஷயத்தவே பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி அண்ணன் யோசிச்சுக்கிட்டே ஒரு நல்ல முடிவு எடுக்கிறாங்க. ஸோ அது தைரியமா போயிட்டு அங்க இன்ஸ்பெக்டர் கிட்ட சொல்றாங்க, இங்க பாருங்க சார், இதுக்கு மேல நீங்க எதுவுமே பண்ற மாதிரி எனக்கு தெரியல, நாங்களுமே வந்ததுல இருந்து சொல்லிட்டு தான் இருக்கோம், யாருமே இறங்கவும் மாட்டேங்கிறாங்க, நீங்க யார்கிட்டயுமே போய் பேசவும் மாட்டேங்கிறீங்க, இன்னும் கொஞ்ச நேரத்துல மழை வந்துடும் சார், உங்களுக்கு கொஞ்சமாவது அதோட சீரியஸ்னஸ் தெரியுதா இல்லையா சார் அப்படிங்கிற மாதிரி அண்ணன் கேட்குறாங்க. மேடம் நீங்க சொல்றது எல்லாமே எங்களுக்கு புரியுது,
நாங்கள் எதுவுமே பண்ணாமல் இல்லை, ஆனால் என்னமே பண்ணுறதுக்கான யோசனை வந்து எங்களுக்கு தெரிய மாட்டேங்குது. ஸோ நீங்களே பாருங்கள், நாங்கள் எவ்வளவோ பேரை கூப்பிட்டு பார்த்துட்டோம், ஆனால் இப்போ வரைக்கும் யாரும் வரமாட்டேங்கிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு அவருமே வந்து சொல்லிக்கிட்டு இருக்காரு. இல்லை சார், இப்படியே விட்டோம் அப்படின்னா அந்த குழந்தைய காப்பாற்ற முடியாத ஒரு நிலைமைக்கு போயிடும். அதுக்கு கண்டிப்பாக நான் விட போகிறது கிடையாது. ஏன் கூட தான் இந்த குழந்தை கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி விளையாண்டுக்கிட்டு இருந்துச்சு. அவளுக்கு இப்போ இப்படி ஒரு நிலைமை அப்படின்னா என்னால் யோசிச்சு கூட வந்து பார்க்க முடியலை. அதனால நான் இப்போ ஒரு முடிவு எடுத்திருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது, என்னன்னோ என்ன சொல்லிக்கிட்டு இருக்க, நீ என்ன முடிவு எடுத்திருக்க அப்படிங்கிற மாதிரி கார்த்திக் கேட்குறாங்க. இல்லை சின்னதா, அந்த குழிக்குள்ளே போயிட்டு இருக்கிற நிலாவை நான் தான் காப்பாற்றிட்டு வரலான்னு முடிவு எடுத்திருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அங்கே இருக்கிறவங்க எல்லாருமே ரொம்பவே வந்து அதிர்ச்சியாக பார்த்துக்கிட்டு இருக்காங்க. என்ன மேடம், என்ன சொல்லிக்கிட்டு இருக்கீங்க, நீங்கள் தெரிஞ்சு தான் பேசுகிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அந்த இன்ஸ்பெக்டர் சொல்கிறாரு. ஆமாம் சார், நான் தெரிஞ்சு நல்லா யோசிச்சு தான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். இது வரைக்கும் அந்த குழந்தைய காப்பாற்றுறதுக்கு நம்ம ஒரு சில முயற்சி எடுத்தோம், ஆனால் அது எதையுமே கை கொடுக்கல. கீழே வந்து உள்ளே இறங்கணும்னு நினச்ச விஜயா இருக்கட்டும், விக்ரமா இருக்கட்டும், 2 பேருக்குமே என்ன ஆச்சு அப்படிங்கிறது உங்களுக்கே நல்லாவே தெரியும். அப்படி இருக்கும்போது அதுக்கப்புறம் அவங்களால வந்து கண்டிப்பாக இறங்க முடியாது. இதுக்கப்புறம் கொஞ்ச நேரத்தில் மழை வந்துருச்சுன்னா குழந்தைய காப்பாற்றவே முடியாது அப்படின்னு சொல்கிறீங்க. இந்த நிலை எல்லாமே பார்த்து தான் நான் இப்படி ஒரு முடிவு எடுத்திருக்கேன். தயவு செஞ்சு நீங்கள் அடுத்து என்ன ப்ராசஸ் பண்ணணுமோ அதை நல்லபடியாக பண்ணுங்கள். நான் போயிட்டு வந்து குழந்தைய காப்பாற்றிட்டு வரேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. மேடம், நீங்கள் யோசிச்சு தான் பேசுகிறீங்களா? உள்ளே போகிறது எவ்வளோ ரிஸ்க்குன்னு உங்களுக்கு தெரியும்ல. நீங்கள் உள்ளே போகிறது மட்டும் இல்லாமல் அந்த குழந்தையோட உயிருக்கும் ஆபத்து, உங்களோட உயிருக்கும் ஆபத்து. அதுவும் அந்த பாம்பு எந்த நேரத்தில் எப்படி உங்களை அட்டாக் பண்ணணும்னு தெரியாது. மழை வேற கொஞ்சம் நேரத்தில் வந்துடும் போல இருக்கு. இந்த நேரத்தில் நீங்கள் இப்படி சொன்னால் என்ன அர்த்தம் அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன சார், நீங்கள் என்ன தெரியாமல் பேசிக்கிட்டு இருக்கீங்க? அதுக்காக குழந்தைய அப்படியே விட்டுட்டு போயிடலான்னு நினச்சிக்கிட்டு இருக்கீங்களா அப்படிங்கிற மாதிரி வந்து கேட்குறாங்க. நாங்கள் அப்படி சொல்லலை மேடம், இருந்தாலும் உங்களோட உயிருக்காக தான் நாங்கள் அப்படி சொல்கிறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இங்கே பாருங்க சார், தயவு செஞ்சு நீங்கள் பண்ண வேண்டிய விஷயத்த பண்ணுங்க. நான் உள்ளே போயிட்டு நிலாவை கண்டிப்பாக காப்பாற்றி கூட்டிகிட்டு வந்துடுவேன். அந்த நம்பிக்கை எனக்கு இருக்குது அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லிட்டு, சின்னதா, நீங்கள் எனக்கு எல்லா விதமான இன்ஸ்ட்ரக்ஷனையும் வந்து அங்கே மானிட்டர் கிட்ட போயிட்டு மைக்கில் சொல்லுங்கள். நீங்கள் சொல்கிற ஒவ்வொரு விஷயத்தையும் பார்த்து தான் நான் நிலாவையே வந்து காப்பாற்ற போகிறேன். நீங்கள் சொல்கிற அந்த விஷயந்தான் எனக்கு நம்பிக்கையே வந்து கொடுக்கும். உங்களுக்கு நம்பிக்கை இருக்கா? நான் கண்டிப்பாக நிலாவை காப்பாற்றிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து கார்த்திக்கிட்ட அண்ணன் வந்து கேட்குறாங்க. என்னன்னோ இப்படி சொல்லிட்டா? உன் மேலே நம்பிக்கை இல்லாமல் நான் இருப்பேனா? நிச்சயமா நீ அந்த குழந்தைய கூட்டிட்டு வந்துடுவ அப்படிங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு. இங்க எவ்வளவோ பேரு நிலாவை காப்பாற்ற முடியாது அப்படின்னு கைவிட்டாலும் நீ போற அப்படின்னு சொல்றதே எனக்கு உண்மையிலே உன்னை நினைச்சா ரொம்ப பெருமையா இருக்கு அண்ணோ. நீ தைரியமா போ. கண்டிப்பா உனக்கு வந்து வெளியில இருந்து நான் என்ன சப்போர்ட் பண்ணணுமோ அதை நான் பண்ணுவேன். நிச்சயமா நிலாவை காப்பாற்ற வேண்டியது நம்மளோட பொறுப்பு, அதை நம்ம பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி வந்து சொன்னதுனால அண்ணத்துக்கு ரொம்பவே தைரியம் அதிகமாயிருது. சரி, இதுக்கப்புறம் நம்ம சின்னதான் இருக்காரு, அவர் நம்மள நல்லா சப்போர்ட் பண்ணுவாரு அப்படிங்கிற மாதிரி நினைச்சிட்டு அண்ணன் பாத்தீங்கன்னா அந்த ரெஸ்கியூ ட்ரெஸ் எல்லாத்தையுமே வந்து போட ஆரம்பிச்சிடுறாங்க. தலையில ஹெட்லைட் எல்லாமே மாட்டிட்டு அவங்கள வந்து இறக்குறதுக்கு தயாரா வந்து இருக்காங்க. ஸோ கண்டிப்பா வந்து அண்ணம் நிலாவை வந்து அந்த பாம்பு பிடியிலிருந்து காப்பாத்தி மேல கூட்டிட்டு வந்துருவாங்களா இல்லையா அப்படிங்கறத நம்ம அடுத்தடுத்து பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அண்ட் நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறத கண்டிப்பா கமெண்ட்ல சொல்லுங்க.